நம்ம இப்போ பார்க்குறது வந்து ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜியில் நிணநீர் சுரப்பி லிம் கிளாண்ட் அப்படின்னு சொல்கிறது. அதனுடைய கனெக்டட் பாயிண்ட் ரிஃப்ளெக்ஸாலஜி முறையில் காலில் எங்கே இருக்குது அப்படின்னு தான் பார்க்குறோம். ஏன்னா அந்த சுரப்பி வந்து உடலில் எங்கெங்கே முடிச்சுகள் இருக்கோ அந்த பகுதி ஃபுல்லாக இருக்கும். நம்ம பார்க்குற ரிஃப்ளெக்ஸாலஜி முறையில் காலில் அந்த நிணநீர் சுரப்பியுடைய பாயிண்ட்டு காலில் எந்த பகுதியில் இருக்குது, அது அதில் அழுத்தம் கொடுப்பது மூலம் என்னென்ன நன்மைகள் ஏற்படுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். நல்லா கவனிச்சுங்க. இந்த நிணநீர் சுரப்பி வந்து இந்த இடம் இதான் முக்கியமானது. இது வந்து லேட்ரல் மேலியலஸ், இது மீடியல் மேலியலஸ் ரெண்டு இணைக்கக்கூடிய பகுதியில் வர்றதுதான் நிணநீர் சுரப்பிய பாயிண்ட். அதே மாதிரி இந்த வெப் மார்ஜின் எல்லாம் வரும். இந்த இடத்துல நம்ம அழுத்தம் கொடுப்பதன் மூலம் நிணநீர் சுரப்பி தூண்டப்படுவதால் உடலுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி, இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் ஆகும். அதனால உடல்ல இருக்க நச்சு பொருட்கள், கிருமிகள், இறந்த செல்கள்லாம் வெளியேறுவதற்கு இது பயன்படும். உடல் ஆரோக்கியமாக நாம் வாழ்வதற்கு முக்கியமா நம்ம உடலை பாதுகாக்கக்கூடியது நிணநீர் சுரப்பி. இது ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆனிச்சுன்னா ரத்தத்தில் உள்ள சக்கரை அளவை கட்டுப்படுத்தவும் இது பயன்படும். அதனால முறையாக அழுத்தம் கொடுப்பதன் மூலம் நம் உடல் ஆரோக்கியத்தை, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துவதற்கு நிணநீர் சுரப்பி ரிஃப்ளெக்ஸாலஜியில் பயன்படுகிறது. நன்றி, வணக்கம்.